வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கவி விளக்கம். பாடல் பல படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து. அதாவது நிறைய கவிகள் நம்ம படிக்கிறோம்ல. பாடல் பல படித்து வரும் பழக்கம். நம்ம நிறைய பாடல்களை படித்து வரும் பழக்கம். அது எது ஐயா கூட சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம நிறைய கவிகள் படிக்கணும். ஏன்னா அந்த கவிகள் மகான். இப்போ அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியே எத்தனை கவிகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த கவிகளை நம்ம படிக்கும்போது அருத்தந்தை என்ன ஃப்ரீக்வன்சியில் அதை எழுதியிருக்காங்களோ அது நமக்குள்ள என்ன வரும்? நல்ல ஒரு விளக்கம் கிடைக்கும். அந்த கவியை படிக்கிறதே நமக்கு. இப்போ வள்ளலாறு, இப்போ திருவாசகம், மாணிக்கவாசகர் திருவாசகம், இப்படி நிறைய புத்தகங்கள் மகான்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த கவியை நம்ம பாடல் நிறைய படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து. ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து. அது என்ன ஆகுமா? நம்ம நல்ல பகுத்து உணர்ந்து நல்ல ஒரு செயல் செய்யற பண்பை தரும். ஏன் அப்படின்னா, மூடர்களை கூட பேரறிஞர் ஆக்கும். அதாவது சிந்திக்கிற ஆற்றலே இல்லாத முட்டாள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மூடர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மூடர்களை கூட பேரறிஞராக்குமா. எது? அந்த கவி நம்ம படிக்க 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 நம்மளுக்கு சிந்தனை ஆற்றல் கூடுது பார்த்தீங்களா? இப்ப இப்ப இந்த கவியை படிக்கிறோம். இப்ப இந்த கவி படிக்கும்போது இப்ப மகரிஷியோட எத்தனையோ கவிகள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப தந்தை, தாய் இரு இரும் ஒன்று சேர்ந்து அப்படி ஒரு கவியும் படிக்க 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 அதுல ஒரு துரியாதீத தவத்தை பத்தி அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சிந்திக்கிற ஆற்றல். நம்ம முட்டாள்னா என்ன? சிந்தனை ஆற்றல் இல்லாதவங்க தான் மூடர், முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சிந்தனை ஆற்றல் இருந்தவங்களை என்ன சொல்லுவோம்? அறிஞர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்க மூடர்களை கூட பேரறிஞராக்கும். எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அருத்தந்தை. அப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? தினமும் ஒரு கவி படிக்கிற பழக்கம் நமக்கு வரணும். அதுக்கு தான் பாடல் பல. இப்ப 2000 கவி அருத்தந்தை எழுதியிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் ஐயா என்ன செஞ்சிருக்காங்க நமக்கெல்லாம்? கவி கவி இப்போ இறை ஆசிரியர் ஆயிட்டோம்னா கவி வாரத்துல ஒரு நாள் எங்களை எழுதி அதை ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கவி நம்ம படிக்க 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 அதுல என்ன கருத்து கொடுத்திருக்காங்க அதை பத்தி சிந்திச்சு அதை பத்தி செயலாற்றும் பண்பு. செயலாற்றும் பண்புனா என்ன? சொல், எண்ணம், சொல், செயல்னு சொல்றோம்ல. அந்த செயல் நல்ல செயலாக ஆற்றக்கூடிய பண்பு எதுல கிடைக்கும் அப்படின்னா இந்த கவி படிக்கிறதுல. இந்த பாடல் படித்து வரும் பழக்கம். அந்த பழக்கம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பகுத்துணர்ந்து பகுத்து உணர்ந்து நல்ல சிந்தித்து உணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன ஆகுதான்? மூடர்களை கூட பேரறிஞர் ஆக்கும். இப்ப அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்? மகரிஷியோட புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம சிந்தனை ஆற்றல் நல்ல கூட கூட நம்ம என்ன பண்றோம்? அறிஞர் மகரிஷி என்ன சொல்லுவாங்க? சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே அப்படிதானே சொல்லுவாங்க. அப்போ எதனால நம்மள அப்படி சொல்றாங்க? நம்ம தவம் பண்ணி நாம சிந்தித்து செயலாற்றும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம்? அறிஞர் ஆகுறோம். சிந்திக்காதவங்கள என்ன சொல்றாங்க? முட்டாள், மூடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கவி படிக்கிறதோட அப்ப அதோட மட்டும் இல்ல, முன், நிகழ், பிற்காலங்கள் 3ம் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப. அதாவது இப்ப முன்னாடி நடந்தது, இப்ப நிகழ்காலம், பிற்காலங்கள் 3மே நம்ம என்ன சொல்றோம்? முன்னாடி நடந்தது, இப்ப நடக்கிறது, பின்னாடி நடக்கிறது. இப்ப மகான்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப அருத்தந்தை என்ன சொன்னாங்க? இத்தனை ஆண்டு காலத்துல உலகம் சமாதானம் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாங்க. புரியுதா? எதனால அப்படி? அவங்களுக்கு என்ன தோணிருச்சு? அவங்களுக்கு தெரியும் மகான்கள். அதுதான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அப்ப அவர் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அடைஞ்சிட்டோம்னா நடக்கும். மகிழ்ச்சி கேரண்டியா குடுக்குறாங்க. உலக சமாதானம் ஆகும். அப்ப இந்த பிற்காலத்தை உணர்றவங்க யாரு? ஞானி தான். அப்ப முன், நிகழ், பிற்காலங்கள் 3ம் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமை கூட்டும். அவ்வப்போ செயலாற்றும் திறமை கூட்டும். ஆடச் செய்தே அறிவில் அதற்கேற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமை கூட்டும். நம்ம என்ன பண்றோம்? அறிவில அவ்வப்போ செயலாற்றும் திறமை நமக்கு என்ன பண்ணுது?
ஊட்டும் அப்படின்றாங்க. அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? செயலாற்றும் பண்பை தந்து, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? செயலாற்றும் திறமை ஊட்டும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. முதல்ல எண்ணம், சொல், செயல்ல நல்ல செயல் செய்ற பண்பு இதுல வருது. அடுத்து என்ன பண்ணுது? அந்த செயலாற்ற திறமை நமக்கு அவ்வப்ப என்ன பண்ணுது? அறிவு கூட கூட நம்மளுக்கு நல்ல செயலாற்ற திறமை கூடுது. இப்ப மதனையாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு அடுத்தடுத்து நான் இந்தந்த கட்டத்துக்கு இப்படி போகணும், இந்தந்த செயல் செய்யணும், இந்த மக்களுக்கு இந்த இத கொண்டு போணும். இதெல்லாம் என்னது? அந்த செயலாற்றும் திறமை தானே அதுக்கு காரணம். அத வந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த கவிகள் படிக்கும் பொழுது தான் இப்ப அருத்தந்தை வந்து ஒரு கவி படிக்கும்போது, அப்ப இதன்படி நாமளும் நடக்கணும். இதன்படி நம்ம செயல் செய்யணும். அப்படின்ற ஒரு செயலாற்றும் திறமை ஊட்டும். ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்குண்டு. அது மட்டும் இல்ல, ஈடற்ற ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எண்ணிலடங்காத ஆற்றல் இந்த கவிக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அருத்தந்தை என்ன சொல்றாங்க? எண்ணிலடங்காத ஆற்றல் இந்த கவிக்கு இருக்கு. அப்படின்றத தெளிவா குடுக்குறாங்க. என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும். என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும். அப்ப கவிகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கு? ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்குண்டு. இப்போ அ வள்ளலாரோடது கூட பார்த்தீங்கன்னா, தினம் தினம் அந்த அகவல் பாராயணம் படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருக்க துன்பமெல்லாம் போகும் அப்டிம்பாங்க. இப்ப முருகரோட கந்த சஷ்டி கவசம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அத படிக்க படிக்க என்ன ஆகும்? நெறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும் அப்டிம்பாங்க. அப்ப என்ன அப்டின்னா, அது இறைநிலை உணர்ந்த அந்த மகான்கள் அந்த கவிய எழுதியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அவங்க வந்து லிங்க் யாரோட இருக்கும்? இறைவனோட இருக்கும். அவங்க அந்த பேனாதான்னு சொல்லுவாங்கல்ல மகரிஷி. எண்ணம் எண்ணம் அகண்டாகாரத்தில். எழுத்து இங்க ஏட்ல இருக்கு. எண்ணம் அகண்டாகாரத்தில். நான் கைய பேனால வச்ச உடனே எனக்கு லிங்க் எங்க இருந்து வந்துருது? சுத்தவெளியிலிருந்து வருது. நான் அதை எழுதவில்லை. எதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கவி வந்து இப்ப மகான்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரீகுவன்சில தானே இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி கூட ஒரு கவியில ஒரு விளக்கத்துல வந்திருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு பொருள நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னன்னா, இந்த பொருள் நான் கண்டுபிடித்தது அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஒண்ணு எத்தனை மக்களோட ஏக்கங்கள் இருக்கும். அந்த அறிவுல இதுக்கு முன்னாடி அதெல்லாம் சிந்திச்சு வச்சிருக்கவங்க வந்து, அவங்க ஃப்ரீகுவன்சில இப்ப வள்ளலார் கூட வேதாத்திரி மகரிஷி இணைந்ததுக்கு அப்புறம் 10 வருட காலம் அருத்தந்தி எழுதின கவிகள் பல ரொம்ப நல்ல சிறப்பா ஆயிரக்கணக்கான கவிகள் எழுதினாங்க. ஏன் அப்டின்னா, வள்ளலார் அவர் உடல்னால இருந்து செய்ய முடியாத விஷயத்த, அவருக்கு ஒத்த எண்ணாலையில இருக்கிற வேதாத்திரி மகரிஷிக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கவிகள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கவிகள் எல்லாமே மகான்கள் இறைநிலையோட எண்ணத்த வைத்து தான் அவங்க எழுதுறாங்க. அந்த லிங்க் யாரோட வருது? இறைவனோட வருது. அப்ப அந்த கவிய நம்ம படிக்கும்போது, நம்மள என்ன ஆக்கும்? நம்மளோட அறிவு நமக்கு கூடும். நம்ம சிந்திக்கிற ஆற்றல் கூடும். பேரறிஞரா நம்ம மாறுவோம். நம்மளுக்கு நல்ல செயல்கள் நமக்குள்ள நல்ல செயல், நல்ல பண்பு நமக்குள்ள உணர ஆரம்பிக்கும். ஏன் அப்டின்னா, அந்த ஒரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு வரிகளும் யாரிடந்து குடுத்தது? இறைவனோடு இருந்து வந்தப்பட்டது தான். அப்ப என்ன பண்ணணும் நம்ம அப்டின்னா, கவி படிக்கிற பழக்கத்த நம்ம ஆழமா வச்சிருக்கோம். அந்த கவியோட ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, முதல்லலாம் எனக்கும் கூட என்ன இது கவி கவின்னு சொல்றாங்களேன்னு. இப்போ நம்ம ஒரு 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 கவிய படிக்கும்போது அருத்தந்தை எப்பா என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எவ்ளோ விளக்கம் அதில குடுத்துருக்கிறாங்க. ஒன்றொன்ற பத்தி எவ்வளோ குடுத்துருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அந்த கவியோட வேல்யூ நமக்கு தெரியுது. நமக்கு சிந்திக்கிற ஆற்றல். இப்ப கூட நம்ம அதுக்கு தான் என்ன சொல்றோம், ஆசிரியர்கள்லாம் கவியரங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் 4 கவிய எடுத்து, ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அந்த கவிய பத்தி ஆழமான ஒரு விளக்கம். ஆழமா அத சிந்திச்சு சிந்திச்சு ஒரு லைனுக்கும் அத குடுக்க என்ன ஆகும்னா, நம்ம சிந்திக்கிற ஆற்றல் கூடும்போது தான் அது அறிஞர். அறிஞன். அரியன் ஆகுறோம்னா நம்ம சிந்திக்கிற ஆற்றல். சிந்திக்கிற ஆற்றல்னா, நம்ம இப்ப என்ன ஃப்ரீக்வன்சி இப்ப நம்ம நல்லா தெரியும். நம்ம ஒரு உணர்ச்சி நிலையில இருந்தோம் அப்டின்னோம்னா, நம்மளோட ஃப்ரீக்வன்சி எப்டி இருக்கும்னா, உணர்ச்சி நிலையில உள்ளவங்கலாம் அந்த காந்த களத்துல இருப்பாங்கல்ல, அந்த ஒத்த அலை நம்மளோட இணைந்து தான் என்ன பண்ணும் நம்மளுக்கு, இந்த நெகட்டிவ் எண்ணம், தேவையில்லாத பேசுறது, இந்த மாதிரி நெறைய குடுக்கும். சரியா? ஒத்த எண்ணங்கள் உள்ள அந்த உணர்ச்சி நிலை ஃப்ரீக்வன்சி. 15, 16, 17, 18, 19 அந்தந்த அலையில எந்த ஆன்மாக்கள் இருக்காங்களோ அவங்க வர்றாங்க. அப்ப கவி எழுதும்போது அவங்க நுண்ணிய அலைக்குள்ள தான் மகான்கள் போனால் மட்டுமே தான் அவங்களால கவி எழுத முடியும். அப்ப அந்த நுண்ணிய அலைக்குள்ள போய் அந்த கவிய அவங்க எழுதும்போது, அவங்களோட ஃப்ரீக்வன்சி நமக்குள்ளேயும் வந்துரும். அந்த கவிய படிக்கிறோம்ல, அப்ப நமக்குள்ளேயும் அந்த ஃப்ரீக்வன்சி நமக்குள்ள வந்து, அந்த கவியில அவங்க குடுத்திருக்கிற விளக்கத்தின்படி வாழக்கூடிய ஒரு செயல் செய்யக்கூடியது. ஏன்னா, எல்லா விஷயங்களும் இப்ப நம்ம கேட்டுட்டோம். ஆனா, அதெல்லாம் நம்ம செயலுக்கு கொண்டு வரோமா? அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு பதில தான் நம்மளால குடுக்க முடியும். ஏன்னா, அந்த செயல செயல்படுத்தக்கூடிய மனோ மனோசக்தி நம்மகிட்ட இல்ல.
அந்த செயல் இப்போ ஒண்ணும் இல்லங்க. இப்போ ஒரு நேரம் இயற்கை உணவு, பழங்கள் சாப்பிடணும், காஃபி, டீ குடிக்கக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, நைட் நேரத்தோட தூங்கணும். இதெல்லாம் செயல் இதெல்லாம் கேட்டுட்டோம். எல்லாமே கேட்டுட்டோம். இன்னும் 2 நேரம் இயற்கை உணவு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எல்லாமே எல்லார் மூலமும் நம்ம இப்ப விஷயங்கள்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா செயல் பண்ணக்கூடிய சக்தி நம்மட்ட எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். இது எதனால நம்மளால முடியல? ஏன் அந்த மனோசக்தி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி முன்னோர்கள் எல்லாரும் இந்த செயல செஞ்சிருக்காங்க. சரியா? அதான் மகிழ்ச்சி என்ன சொல்வாங்க? "குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே." இப்ப நான் ஒரு ஒரு பழக்கம் எனக்குள்ள ஒண்ணு வந்திருக்குன்னா, இது என்னோட கருமையத்துல, என்னோட சஞ்சித கருமமாக இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன பழக்கம்? ஒரு குறை சொல்றது, ஒரு பொறாமப்படுறது, ஒரு கோபப்படுறது, ஒரு ஆசைப்படுறது. எங்க தாத்தாவோட பூட்ட தாத்தாவோ யாரோ ஒருத்தர் ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அது ஜீன் வழியாக எனக்குள்ள பதிவாகியிருக்கு. சரியா? அப்ப இத மாத்தி நான் நல்ல செயல் செய்யணும் அப்டின்னனா, எனக்கு அதுக்குள்ள மனோசக்தி வேணும். அப்ப அந்த மனோசக்தி, அந்த செயலாற்றும் பண்பை தந்துன்னு அருத்தந்தை குடுத்திருக்காங்கல்ல. பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து. அந்த செயல் செய்யக்கூடிய பண்பு வரணும் அப்டின்னோம்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னோம்னா, அப்ப அந்த கவிய படிக்கும்போது, அது ஆழ்ந்து அதோட உள்கருத்த குடுக்கும்போது, அருத்தந்தை என்ன ஃப்ரீக்வன்சில அந்த கவிய எழுதியிருக்கிறாங்களோ, அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நாமளும் போயி, "ஓ! இந்த வார்த்தை இவ்ளோ நல்ல விஷயமா? அப்ப நான் இத எனக்குள்ள செயலாற்றப் போறேன்." அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக குடுக்கும். அதான் அவங்க என்ன சொல்றாங்க? "பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து, முன்னிகழ் பிற்காலங்கள் 3ம் கூடி, ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப." இப்ப நம்ம என்ன செய்றோம்? அ ஒரு நம்ம என்ன செய்வோம்? அ 10 இது சொல்லியிருக்கிறோம் தானே! என்ன சொல்றது? அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அந்த கடைசி 3ல என்ன வரும்? மனதோட தன்மைகள். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்ப எதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்றோம்? இந்த செயல் நான் அதுக்கு முன்னாடி பண்ணனே, இது எனக்கு கிடைச்ச லாபம் என்ன? முன் நிகழ் பிற்காலங்கள். முன்னாடி நான் இந்த செயல செஞ்சேன். அது உணர்ச்சி நிலையில அத செஞ்சேன். அப்ப அதனால எனக்கு இந்த நிலைவு கிடைச்சது. அத அனுபவித்தேன். அப்ப இந்த நிகழ்காலத்துல நான் எப்படி இருக்கணும்னா, இந்த ஒரு தவற நான் செய்யக்கூடாது. அப்பதான் என்னோட பின் விளைவு எனக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண தோணும்னா, அந்த சிந்திக்கிற ஆற்றல் நமக்குள்ள வரும். அத செயல்படுத்தும் ஆற்றலும் நமக்குள்ள வரும். ஏன்னா, அருத்தந்தை ஒரு ஒரு கவியிலயும் ஒண்ணொண்ண பத்தியும் தெளிவா குடுத்திருக்காங்க. ஆசை சீரமைத்தலா, எண்ணம் ஆராய்தலா, எண்ணத்த பத்தி அத்தன கவி குடுத்திருக்காங்க. அத பார்த்து அத படிச்சுட்டோம். எண்ணம் ஆராய்தல் கவிய நம்ம ஃபுல்லா படிச்சு உள் வாங்கிட்டோம்னாலே, நமக்கு நெகட்டிவ் எண்ணம் வரவே செய்யாது. பொறாமை எண்ணம் நமக்கு வரவே செய்யாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளோட செயல் என்ன நல்ல செயல் செய்யக்கூடிய திறமை நமக்குள்ள என்ன பண்ணும்? கூடிக்கிட்டே இருக்கும். நல்ல செயல் செய்யக்கூடிய திறமை நமக்கு எதுனாலன்னா, அந்த ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்குண்டு. ஈடற்ற ஆற்றல் பல கவிகள் கொண்டு. அதுதான் என்ன செய்றாங்க, பக்தி மார்க்கத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அம் பெருமாள் கோயில்ல அப்ப சிவன் கோயில்லயும் சரி, பெருமாள் கோயில்லயும் என்ன சொல்லுவாங்க, மார்கழி மாதம் காலையில என்ன பண்ணுவாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, மார்கழி மாதம் அத படிக்க, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அது அவங்களுக்குள்ள போக, அவங்க மனம் என்ன பண்ணும், ஒன்றும். மனம் ஒன்றும். அப்ப என்ன ஆகும் அவங்களுக்கு, அந்த பத்திய செயல்கள் அவங்களுக்கு கூடும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அது பக்தி மார்க்கம். நம்ம ஞான மார்க்கம். தவம் பண்றோம், தற்சோதனை பண்றோம். அப்ப நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்கும்னா, செயலாற்றும் தன்மை கூட தான் செய்யும். செயலாற்றும் அறிவு, செயலாற்றும் தன்மை நமக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த கவிகள நம்ம அதுதான் எல்லாத்துலயும் இருக்குது. இப்ப வள்ளலார் மட்டும் இல்ல, பாரதியாரோட பாடல்லாம் அவ்ளோ நமக்குள்ள தூண்டும். ஒரு ஒரு பாடலும் எழுச்சிமிகு பாடலா இருக்கும். விவேகானந்தர், புத்தர் எத்தனையோ மகான்கள் எழுதி வச்சது எல்லாமே என்னன்னா, இறைவனே தான். அப்ப நம்ம என்ன நெனச்சுக்கணும், இறைவனே தான் மகானா, ஞானிகளா வந்திருக்கிறாங்க. அப்ப இறைவனே தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள இருந்து அந்த ஃப்ரீக்வன்சிகுள்ள போய் அத எழுத வைக்கிறாங்க. அப்ப அந்த படிக்கிற நாமளும் அதே ஃப்ரீக்வன்சிகுள்ள போய் உணர்ந்து அத படிக்கும்போது, நமக்கு நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிகழ்காலத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்டின்னா, ஏதோ தப்பு பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கிறோம்ல. அப்ப உணர்ச்சிக்குள்ள நம்ம போயிடுறோம். அப்ப உணர்வு நிலைக்குள்ள நம்ம வர்றோம்னா, இந்த கவி வந்து ஈடற்ற ஆற்றல்னு சொல்றாங்க அருட்தந்தை. இது என்ன அளவிட முடியாத ஆற்றல் அந்த கவிகளுக்கு இருக்கு. ஈடற்ற அப்டின்னா என்னது? அது ஈடு செய்ய முடியாது. அந்த கவிகள வந்து நம்ம என்ன செய்ய முடியாது? ஈடு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கவிகளுக்கு என்ன இருக்கு? ஆற்றல் பல இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இத நம்ம என்ன செய்யணும்?
ஆழமான ஒரு சிந்தனையா நம்ம எடுத்துக்கிடணும். அப்ப எடுத்துட்டு நம்ம ஒரு கவி படிக்கிறோம்னா, அத நம்ம என்ன சொல்லணும், ஒரு நல்ல கவிய நம்ம ஒரு வீட்ல கூட என்ன பண்ணணும், எழுதி ஒட்டி வச்சிரணும். இந்த 1 வாரத்துக்கு அத பார்க்கும்போதெல்லாம் அந்த அருத்தந்தை என்ன இதுல குடுத்துருக்காங்க, அதையே நம்ம மைண்ட்ல ஓட விட்டுட்டே இருக்கணும். இந்த கவிகள் ஆழமாக ஆழ் மனதுல பதியும். ஆழ்மனம், புறமனம், நடுமனம், ஆழ்மனம். ஆழ்மனதுல பதிஞ்சதுன்னா, எப்ப கேட்டாலும் அந்த கவி நம்மளுக்கு சொல்லத் தெரியும். இப்ப நம்மளுக்கு ஒரு கவிய வார வாரம் நாங்களும் எழுதி போடுறோம். ஆனா எல்லா கவியும் எங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அந்த வாரத்துக்கு படிக்கிறோம். அப்போ திருப்பி அது மறந்துருது. ஆனா ஆழ் மனதுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா, அந்த கவி என்ன ஆகும்னா, நமக்குள்ள சிந்தனைய தூண்டும். அந்த கவியோட விளக்கம் நம்மள என்ன பண்ணும்? செயலுக்கு கொண்டு வரும். அந்த செயல் படிச்சதோட விட முடியாது. அப்ப பெரிய படிச்சிடுறாங்க, எவ்வளோ படிக்கிறாங்க. ஆனா அவங்க படிப்புக்கும், அவங்க செயலுக்கும் சுத்தமாவே சம்மந்தம் இல்ல. அந்த படிப்பு அவங்களுக்கு என்ன குடுத்திருக்கு அப்படின்னா, பணத்தை, பொருளை சம்பாதிக்கிற ஒரு அறிவ தான் அவங்களுக்கு குடுத்திருக்குது. அந்த பாடம் அவங்க படிச்சது எம்.ஃபில் அது இது என்னென்ன சொல்றாங்க. அப்ப அந்த உயர்ந்த நிலையில அவங்க படிச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு வேலைக்கு போனாங்கன்னா, உண்மையா, நேர்மையா தானே வாழணும். அவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது தானே! ஏன் அவங்க அத செய்யல? ஏன்னா அந்த படிப்பு அத தான் அவங்களுக்கு குடுக்குது. ஆனா நம்மளோட அந்த மகான்களோட கவிகள், அதுதான் ஐயா கூட அன்னைக்கு கந்தகுரு கவசம் விளக்கம் குடுத்தாங்க பார்த்தீங்களா? இப்ப அந்த மக்கள் என்ன ஆயிட்டாங்க அப்டின்னா, அந்த விளக்கம் தெரியாம அத படிக்கிறாங்க. படிக்கிறது ஐயா வந்துட்டாங்க. சாரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ஐயாக்கு கோகோஸ்ட் குடுங்க. சுனிதாம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க அம்மா கொடுத்துட்டேங்கம்மா. அம்மா வாழ்க ஐயா வளமுடன். அப்படியே லைன்லயே இருங்க, ஒரு 2 நிமிஷம் நான் ஜாயின் பண்ணிடுறேன். சரிங்க ஐயா. வாழ்க. ஓகே. இல்ல நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருங்க, நான் வரேன். சரிங்க ஐயா. ம், அப்போ ம். கந்தகுரு கவசம் பத்தி ஐயா சொன்னாங்க. ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கந்தகுரு கவசத்தோட விளக்கம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதோட வேல்யூவ நம்ம உணர முடிஞ்சுது. ஆனா நம்ம அருத்தந்தையோட கவிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம படிச்ச உடனே நம்ம அத புரிஞ்சுக்கலாம். இப்ப சில மகான்கள் கவிகள் வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து, அதுக்கப்புறம் நம்ம உணர்ந்தா தான் உணர முடியும். ஆனா அருத்தந்தையோட கவிகள், நம்ம அப்படி வாசிச்சாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? அத புரிய முடியும். அந்த அளவுக்கு எளிமை நடையில அவங்க குடுத்திருப்பாங்க. அப்போ இந்த கவிய நம்ம வந்து படிக்கும்போது, இப்போ நீங்க இன்னைக்கு இந்த கவி படிச்சிருக்கீங்கன்னா, நம்ம இத படிக்கும்பொழுது இந்த கவி அப்ப கவியோட ஆற்றல் இவ்வளோ இருக்கு. இந்த கவிய நான் உள்வாங்கி நான் எழுதும்போது, நான் இனி எப்போதுமே கவி படிக்கிற பழக்கத்த நான் வச்சுக்குவேன். கவி படிக்க என்னோட அறிவு என்ன ஆகும்? அறிஞராக என்னோட சிந்திக்கிற ஆற்றல் எனக்கு கொடுக்கும். பேரறிஞராக நான் மாற முடியும். என்னோட செயல் நல்ல செயல் செய்யக்கூடிய பண்பு எனக்குள்ள வரும். ஏன்னா என்ன நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்? நம்ம மனம் வந்து கேட்கிறோம். ஆனா அத செயலுக்கு கொண்டு வரதுக்கு தான் நமக்கு கஷ்டமா இருக்குது. அந்த மனோசக்தி நம்மட்ட இல்ல. அப்ப இன்னும் நம்ம 108 நாள் நம்ம இப்போ தொடர்ந்து பயிற்சி எடுக்க போறோம். அப்ப நம்ம ஐயா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க 5 வகை பயிற்சிகள் 5 வகையானது அந்த அ அகத்தவம், அகத்தாய்வு, அதாவது தற்சோதனை, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, காயகல்பம், உடல் பயிற்சி 5யுமே நம்ம என்ன பண்ணணும்? தவறாம நம்ம செய்யணும். இந்த சிந்தனை நமக்குள்ள இந்த 108 நாள் நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு அதுக்கு ஒரு மனோசக்தி வேணும்ல. இயற்கை உணவு சாப்பிடணும். எல்லாத்துல 5ல் அளவு முறை இருக்கணும்னு அந்த மனோசக்தி வேணும்னா வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது எதனால வரும் அப்படின்னா, அந்த செயல் செய்ற மனோசக்தினா, இந்த மாதிரி நம்ம கவிகள் படிக்கும்போது தான். அப்ப இந்த கவிகள் படிக்கும்போது நமக்கு என்ன தெளிவா புரியுது? அருத்தந்தை இறையுணர்வு நோக்கிய விஷயத்த தான் எல்லா கவிகள்லயுமே குடுத்திருக்காங்க. அப்ப இந்த சிந்திக்கிற ஆற்றல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல செயலாற்றும் திறமை கூடும். அந்த ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்கு உண்டு. இந்த கவிகளுக்கு ஈடற்ற ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம இந்த கவிய வந்து ஆழ் மனதுல நம்ம படிச்சு வைக்கும்போது, அந்த கவிக்குள்ள விளக்கம் என்னவோ, அதன்படி நாம் செயலாற்றக்கூடிய அறிவை அருத்தந்தை குருமகா நமக்கு குடுப்பாங்க. அதுதான் நம்ம ஆழமா உணரணும். சும்மா நம்ம ஏதோ குடுத்துட்டாங்க, கவி விளக்கம் ஐயா குடுத்துட்டாங்க. நான் பேசாம எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டேன்னு இல்ல. அந்த கவிய படிக்கும் போதெல்லாம் குரு நினைவோடு, குரு என்ன ஃப்ரீக்வன்சில எழுதினாங்களோ, அந்த நினைவோடு நம்ம போய் படிச்சு, ஆழ் மனதில நம்ம பதிய வைத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அருத்தந்தை வார்த்தைகள் வந்து என்னைக்குமே இதாகாது. நம்ம மூடரா இருந்தா கூட அவங்கள பேரறிஞராக்கும். அவங்களோட நல்ல செயல், நல்ல பழக்கம், பண்பு இத ஃபாலோ பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்குள்ள வரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி என்ன தவறு செய்தா கூட நிகழ்காலத்துல இந்த பிரசன்ட்ல நம்ம எப்படி இருப்போம்? தெளிவான ஒரு நிலை நமக்குள்ள சிந்தனை ஆற்றலுக்குள்ள நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து உணர்ந்து, என்றென்றும் இவ்வகையை நிலைத்திருக்கும்.
என்னைக்கினாலும் இந்த வகையே தான் நிலைத்திருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா, நம்ம என்ன பண்றோம்? புக்கெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுர்றோம். ஆனா, அது என்ன பண்றதில்ல, பண்ணல. ஒரே ஒரு பாடல்ல கூட ஒரு மகான ஞானியா கூட ஆக்கியிருக்குது. ஒரு ஒரு சாதாரண மனிதர ஞானியா கூட ஆக்கியிருக்குது. அந்த ஒரு கவியே அவங்கள ஆக்கியிருக்குது. அந்த கவி விளக்கம், அதன்படி அத உணர்ந்து, உள்ளுணர்ந்து அவங்க போகும்போது, அதன்படி அவங்க செயலாற்றி, அந்த இறையுணர்வே பெறக்கூடிய ஒரு நிலைக்கு இப்ப இருக்கிறாங்க. எத்தனையோ மகான்கள நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம இது ஆழமான ஒரு புரிதல் என்ன கொண்டு போணும் அப்டின்னா, நம்ம கவி படிக்கிற பழக்கத்த நம்ம நெறைய ஏற்படுத்திக்கிடணும். இந்த வாரா வாரம் குடுக்குற கவிகள உள்ளுணர்ந்து நம்ம அத படிக்கிறதோட இல்ல, அது நம்ம உள்ளுணர்ந்து நம்ம அத படிக்கும்போது, அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நம்ம போவோம். அதன்படி நம்ம நல்ல செயல் செய்வோம் அப்டிங்கிறத வந்து நம்ம ஆழமான ஒரு புரிதலோட நம்ம அந்த கவியோட ஆற்றல் எவ்வளோங்கிறத தான் இப்ப புடிச்சிருக்காங்க. ஏன்னா, நம்ம அடுத்தடுத்த கவிகள் நமக்கு வந்துட்டே இருக்க போகுது. அப்ப இந்த கவினா இதோட ஆற்றல் என்ன? அதுக்கு வந்து எத்தன கவிகள் எழுதியிருக்காங்க. பேனாவ கையில வச்ச உடனே சுத்தவெளியோட லிங்க் ஆயி, இந்த மக்கள் எல்லாம் நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க எழுதுறாங்க. இப்ப நம்மளால ஒரு கவி எழுத முடியுமா? சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போல. மகரிஷி என்ன சொல்றாங்க? இன்முகம் எளிமை எனது செல்வம் வீடோ ஏகவெளி. எப்போதுமே அவங்க அந்த ஃப்ரீக்வன்சி இறைவனோட லிங்க்ல இருப்பாங்க. இது மகான் மட்டும் வேதாத்திரி மகரிஷி மட்டும் இல்ல, மத்த எல்லா மகான்களும் தான். ஆனா மத்த எல்லா மகான் கவிகள்ல கொஞ்சம் இப்ப ஐயா மாதிரி விளக்கம் குடுத்தா தான் நம்மளுக்கு அது புரிய முடியுது. கந்தகுரு கவசம் மாதிரி. ஆனால் அருத்தந்தையோட கவியோட சிறப்பு என்ன அப்டின்னா, நம்ம படித்த உடனே உணர முடியும். அத நல்ல அந்த அந்த விளக்கத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறத உணர்ந்து, அந்த கவிப்படி நான் வாழ்றேனா, அந்த கவி எத கருத்தந்தை குடுத்துருக்காங்க, அத நான் மனப்பாடம் பண்ணி எழுதுறது மட்டும் இல்ல, அது என்னால முடியும். இது வந்து என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும்னு அருத்தந்தை கேரண்டியா குடுத்துருக்காங்க. ஏன்னா, அந்த கவிக்கு வந்து ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்குண்டு அப்டின்றத உணர்ந்து, நாமும் இந்த கவிய தொடர்ந்து படித்து, அதன்படி அத உணர்ந்து, அதை எழுதி, அதன்படி நாம் செயல் செய்வோம். அதுக்கு இறைகுரு எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க!